أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. சரி, ஓகே. இவ்வளோ நாள் பார்த்த கிளாஸஸ் வரையும் எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்களா? இதுதான் நாம பண்ண போறோம், இஸ்லாமிக் சைக்காலஜினா இதுதான் நம்ம வேலை அப்படின்னு எல்லாரும் ஒரு கிளியரன்ஸ்க்கு வந்துட்டீங்களா? ஆமா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். கிளியரன்ஸ். அது என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? சீக்கிரம். என்ன என்ன முடிவுக்கு வந்திருக்கீங்க? இதுதான் நாம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி. என்னாச்சு? யாராச்சும் சொல்லுங்களேன். சாலிஹா, சாஜிதா, யாராவது சொல்றீங்களா? தெரியலனாவது பதில் மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்னும் முடிவுக்கு வரல, எனக்கு தெரியல அப்படின்னாது. சொல்லுங்க. ஃபாஸ்ட். என்னாச்சு? ஏதாவது ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. இல்ல அந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணுங்கனாவது ரெஸ்பான்ஸ் பண்ணலாம்ல. கேள்வி புரியல சிஸ்டர். என்ன கேள்வி கேக்குறீங்க? அதாவது என்ன முடிவுக்கு வந்தீங்கன்னா கேள்வி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. இருங்க வரேன். டிஃபரன்ஸ் என்ன கேட்டேன் அப்படின்னா, இனிமே நம்ம டிராவல் பண்ண போறது வேற விதமான டாபிக். இது நாள் வரையும் நம்ம அட்டன் பண்ண கிளாஸ்ல ஓகே நாம இவ்வளோலாம் தப்பா இருக்கும், இப்போ இவ்வளோ மிஸ்டேக்ஸ் நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன தீர்வுன்னு தேடுற இடத்துக்கு வந்துட்டீங்களா? அதுதான் கேக்குறேன். ஆமா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். சோ எந்த இடத்துல நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வெளியில உள்ளவங்கள்ட்ட தான் பிரச்சனை, அவங்க மாறினா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் அவுட்டரா நினைச்சு வச்சிருந்திருப்போம். ஆனா இப்ப நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும், நான் மாறினா சுத்தி உள்ள நிறைய விஷயங்களை என்னால கோப்ப பண்ணி போக முடியும். எல்லாத்தையும் மாத்தினாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னா அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ நான் நிம்மதியா இருக்கணும்னா என்னோட பங்கு சில இது கொடுத்தோம் அப்படின்னாலே என்னால இருக்கிற சுச்சுவேஷனை கோப்ப பண்ணி போக முடியும். சரியா? அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இவ்வளவு நாள் பார்த்தோம். நம்ம ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம ஆன்மாக்குள்ளதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அத அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டு எப்படி மாத்தலாம் அப்படின்ற விஷயம் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கல்ப் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோமா? கல்புனா என்ன? சரி, நீங்க சொல்லுங்க. இதுவரையும் பார்த்த டாபிக்னால யாரோட சூழ்நிலையாவது மாறி இருக்கா? இது நாள் வரையும் படிச்ச டாபிக்ல சில விஷயங்கள் அப்ளை பண்ணனால என்னோட வாழ்க்கையில என்னால நிம்மதியை தேட முடியுது அப்படின்னு யாருக்காவது நடந்திருக்கா? ஏன் இதை நான் ரிப்பீட்டடா கேக்குறேன்னா, இது நடந்தா தான் நான் நடத்தினது உங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆமா சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். லைஃப்ல நிறைய சேஞ்சஸ், அதாவது சரௌண்டிங்ஸ்ல இல்ல, நமக்குள்ளேயே நம்ம நிறைய சேஞ்சஸ் பார்க்க முடிஞ்சிச்சு. மாஷா அல்லாஹ். நம்ம புயல் அடிச்சுட்டே இருக்கும், நம்ம அமைதியா இருக்க முடியும். இங்க கத்துக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணும்போது சுத்தி உள்ள புயல் எல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா புயல்ல உட்கார்ந்து கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுற மாதிரி நம்ம அமைதியா இருக்க முடியும். சரியா? சோ அந்த அந்த ஒரு கான்பிடென்ட்டோட படிக்கிற விஷயத்த ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். சோ கல்பு பார்த்தோமா? கல்பு தான் யார் அப்படின்னா,
அவருதான் நம்ம உடம்போட அரசன். அவர் தான் நம்ம உடம்புக்கு கட்டளை இடுவாரு, இதை செய்ய இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்புக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த கல்புல பிரச்சனை ஏற்படும் போது நம்மளுடைய செயல்பாடுகள்ல நிறைய பிரச்சனைகள், கல்புல ஏற்படுற பிரச்சனை தான் வெளிப்படையா நமக்கு ஏற்படுற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். நான் போன கிளாஸ்லயே சொன்னேன், அல்லாஹ் வந்து நல்ல வார்த்தைக்கு உதாரணம் லா இலாஹ இல்லல்லா. அந்த வார்த்தை வந்து ஒரு வேர் மாதிரி, அந்த வேர் ஆழமா போகும்போதுதான் நம்மளுடைய செயல்பாடுகள் தூய்மையானதா இருக்கும்னு சொல்லி பார்த்தோமா. அப்போ செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அர்த்தம். அப்போ உங்களுடைய கெட்ட பிஹேவியர் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணுங்க. கிளாஸ் நடத்தும் போதே உங்க மனசுக்குள்ள லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. நான் இந்தந்த தப்பெல்லாம் செய்யறேன், என்னுடைய இந்த தப்புனாலதான் இந்தந்த பிரச்சனைகள் எனக்கு நடக்குது, நான் அதிகமா கோபப்படுறதுனாலதான் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, நான் அதிகமா என் கணவரை சந்தேகப்படுறேன், அதனாலதான் நானும் அவரும் ரொம்ப தூரம் போறோம், என் கணவர் எது செஞ்சாலும் நான் குறை சொல்றேன், அதனாலதான் எனக்கும் அவருக்கும் நிறைய கிளாஷஸ் நடந்துகிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி உங்க பிரச்சனைகள், உங்க பிரச்சனைக்கான காரணங்கள், இந்த விஷயங்கள் நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணி என்ன பண்ணுவீங்கன்னா பிரச்சனைகளை மேலாப்புல சரி பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த பிரச்சனையோட ரூட் எங்க இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய கல்வில இருக்கும். ஒண்ணுமே இல்ல, உங்க ஹஸ்பண்ட இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பீங்க, அவர் மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு உடனே என்ன தெரியுமா தோணும், அவருக்கு என்ன பிடிக்கல அதனாலதான் அவர் அதை வாங்கிட்டு வரல. இதே அவங்க அம்மா சொல்லியிருந்தா அவர் மறந்துருப்பாரா, நான் சொன்னனாலதானே அவருக்கு ஞாபகம் வரல. இது எங்க உள்ளதுன்னா உள்ளத்துக்குள்ள உள்ள சந்தேகம். உள்ளத்துக்குள்ள உள்ள இந்த சந்தேகம், நம்பிக்கை இல்லாதனம் தான் அவர் வெளிப்படையா செய்யற விஷயத்த நம்ம குறை கூறுறது. அவர் நார்மலா மறந்த விஷயத்த நம்ம அவ்வளவு பெருசா தூக்கி பிடிக்கிறதுக்கான காரணம். அப்போ நம்ம வெளிப்படையா செஞ்சுக்கிட்டு இருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் உங்க உள்ளத்துக்குள்ள வேரூன்றி இருக்க சில விஷயங்களா தான் இருக்கும். சரியா? அப்போ மேலால உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நான் சொல்ல போற உள்ளுக்குள்ள உள்ள பிரச்சனைகளையும் கனெக்ட் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அதே மாதிரி சிம்டம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உடம்பு உள்ளுக்கு உள்பகுதியில உள் பார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்து அந்த சிம்டம் அப்படின்றது. உள்ளுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸா வெளியே காட்டும். ஹார்ட்ல பிரச்சனை அப்படின்னா கை வலிக்கிறது, நெஞ்சு அடிக்கடி குத்துறது, பெயினே சொல்ல போனா ஒரு விதமான ஒரு அறிகுறி தான் நமக்கு, உங்களுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா சில விஷயங்கள்ல நீங்க அடிபடுறீங்க, இல்ல தொடர்ச்சியா பிரச்சனைகள் வருது, சஃபரிங் வந்துகிட்டே இருக்கு, இல்ல தொடர்ச்சியா ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அது எதுக்கோ ஒண்ணுக்கு சிம்டம். சரியா? அப்போ நீங்க ஃபேஸ் பண்ற இந்த வெளி பிரச்சனை எல்லாமே சிம்டம்ஸ். அப்போ உள்ளுக்குள்ள எந்த பகுதி கெட்டு போனனால இந்த சிம்டம்ஸ் வருது, உள்ளுக்குள்ள உள்ள பகுதியில என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கணும். அப்போ இன்னைக்கு நாம இன்னும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா இதயத்திற்கு ஏற்படும் நோய்கள், டிசீசஸ் ஆஃப் த ஹார்ட். சரியா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உள்ளத்துக்கு நோய் வரும், அல்லாஹ்வும் சொல்றான் அவர்களுடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்போ நம்மளோட உள்ளம் என்ன ஆகும் அப்படின்னா நோய்வாய்ப்படும், வீக் ஆகும். சரியா? அப்போ என்னெல்லாம் உள்ளத்துக்கான நோய்கள், உடலுக்கான நோய்கள், சில நோய்கள் வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கும். இப்ப காய்ச்சல், தலைவலிலாம் ஒரு நார்மலான நோய். கேன்சர்லாம், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், லங் ஃபெயிலியர்லாம் வந்து பெரிய பெரிய நோய்கள். அப்போ அந்த பெரிய நோய்கள் அதோட குட்டிங்க தான் அந்த சின்ன சின்ன நோய்கள் எல்லாமே. சரியா? அப்ப இன்னைக்கு நாம நம்மளோட இதயத்தை டைரக்டா அஃபெக்ட் பண்ணி நம்மளோட மொத்த உடம்பையும் கெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோய் தான் கேன்சரை விட ஒரு கொடிய நோய் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? என்ன நோயா இருக்கும்? கேன்சரை விட கொடிய நோய். மனக்கவலை. மனக்கவலை எல்லாம் சும்மா ஒரு நாள் வரும் அடுத்த நாள் போயிடும். சந்தேகம். எதுமா? சந்தேகம்.
சந்தேகம். சந்தேகம்லாம் குட்டி தான். இவங்களோட குட்டீஸ் தான் அதெல்லாம். அந்த நோய் வந்துட்டா ஆள் காலி. பெருமை, ஹார்ட் அட்டாக். என்ன சொல்றீங்க கேட்கல, இப்ப யாரும் பதில் சொன்னீங்க. பெருமை இல்லனா பேராசை. பெருமை இல்லனா பேராசை. ஆன்சர் இதயத்தோட நோய்கள். பொறாமை, பொறாமை. பொறாமை பெஸ்ட். பொறாமை. நெக்ஸ்ட் என்ன சொன்னீங்க? பொறாமை, பெருமை, பேராசை. பொறாமை, பெருமை, பேராசை, கஞ்சத்தனம், இது எல்லாமே வந்து நம்ம உள்ளத்தோட நோயில தான் வரும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம இதயத்தை ரொம்ப நம்மளை கெடுக்கிற நோய் என்னன்னா, முதல்ல நம்ம பார்க்க போற நோய் வந்து பெருமை. சரியா? இது வந்து ரொம்ப டீப்பா கவனிங்க, ரொம்ப உள்வாங்கி இந்த விஷயத்த யோசிங்க. ஏன்னா எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளயும் இது இருக்கும். இது இருந்துகிட்டே நமக்கே தெரியாம நம்ம பிஹேவியரை ஆட்டி படைச்சிட்டு இருக்கோம். நமக்கே தெரியாது நம்ம பெருமைனாலதான் நம்ம இப்படி நடந்துக்கிறோமா? ஓ, இதனால இந்த பெருமை உள்ளுக்குள்ள இருந்தனாலதான் நம்ம இவ்வளவு நாள் இப்படி நடந்திருக்கோமாங்கிறது நமக்கே தெரியாது. சரியா? சோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீப்பா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஷைத்தானோட கோல் வந்து நம்ம எல்லாரையுமே நரகத்துக்கு கொண்டு போறதுதான். சரியா? அவன் அல்லாஹ் கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கான். அவங்கள மனிதர்கள்ல நிறைய பேரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நரகத்துல கொண்டுட்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டு சவால் விடுறான். அப்போ அவனோட கோல்ல அவன் கரெக்டா இருப்பான். இப்ப நரகம்னா அங்க மட்டும் நரகம் இல்ல, இங்கேயும் நம்மள கஷ்டத்துல குழப்பத்துல ஆழ்த்தணும் அவன். அப்பதானே அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டு போய் நம்ம நடப்போம். அப்பதானே அவன் கோல் நிறைவேறும். அப்போ ஷைத்தான் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுடைய பிஹேவியர் மாதிரி நம்மள பண்ண வைப்பான். ஏன்னா அவன் ஈஸியா நரகத்துக்கு போயிட்டான்ல. ஒரு இன்ஸ்டன்ட் பிஹேவியர், அதை செஞ்சா உடனே நரகம். ரொம்பலாம் நான் சிரமப்பட்டுட்டு இருக்கேன், அவன் தேவையில்ல. ஒரு விஷயம் செஞ்சா உடனே மனுஷங்க நரகத்துக்கு போயிடணும் அப்படின்னு அவன் ட்ரை பண்ணுவான். அப்போ அவனை நரகத்துக்கு அனுப்புனது எது? அவன் எதனால சொர்க்கத்துக்கு வந்தவன்? எதனால திமிரு நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவன் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமிர்த்தனம். திமிருன்றதை விட பெருமை. நான் அவனை ஆஃப்டர் ஆல் அவனை நீ மண்ணால படைச்சிருக்க, என்ன நீ வந்து நெருப்பால படைச்சிருக்க, நான் எப்படி அவனுக்கு நான் போய் சஜிதா செய்வேன் அப்படின்ற பெருமை. அந்த பெருமை தான் அவனை இன்ஸ்டன்டா நரகத்துல தள்ளுச்சு. அந்த பெருமையாலதான் அவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யற மாதிரி நடந்தான். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த பழக்கத்தை நமக்குள்ள கொண்டுட்டு வந்து நரகத்துக்கு தள்ளுற வேலையை பார்ப்பான். ஓகேவா? சோ ஹதீஸ் வந்து எழுதிக்கோங்க, இல்லைன்னா மைண்ட்ல வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கோங்க. ஒரு அணு அளவு பெருமை இருந்தாலும் மனுஷங்களால சொர்க்கத்துக்கு போக முடியும். பெருமைனா என்னன்றதை அடுத்தடுத்து பார்ப்போம். ஆனா பெருமையோட விபரீதத்தை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அணு அளவு, அணுனா நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? ஆட்டம் நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? ஆட்டம் வந்து ரொம்ப சின்ன சைஸ், அப்படிதானே? எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்ல பாக்குற அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸ் அந்த ஆட்டம். அந்த அளவுக்கு பெருமை இருந்தா கூட ஒரு அடியானால சொர்க்கத்துல நுழைய முடியாதுங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும் அவங்களால சொர்க்கத்து பக்கமே போக முடியாது அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நான் பெருமையாளர்களை நேசிக்க மாட்டேன். பெருமையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. ஒன்னே ஒண்ணுதான், பெருமை என்னோட மேலாடை, கண்ணியம் எனது கீழாடை. யார் அதுல பங்குக்கு வர்றீங்களோ அவங்கள எனக்கு பிடிக்காதுன்றான் அல்லாஹ். பெருமையும் கண்ணியமும் அவனுக்கு சொந்தமானது. யாரு பெருமை நமக்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள விரும்பவும் மாட்டான், அவங்கள சொர்க்கத்துக்குள்ள அலோ பண்ணவும் மாட்டான். அப்போ எல்லா பாவத்தையும் விட்டுருங்க. பெருமை நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சொர்க்கத்துக்குள்ள நுழையவே முடியாது. ஏன்னா நம்மளோட ஆசையே சொர்க்கத்துக்கு போகணுன்றது தானே. ஆனா அந்த ஒரு தன்மை இருந்துச்சுன்னா டோட்டலி நம்ம காலி.
சரியா? ஏன் இந்த ஹதீஸ்க்கு இவ்ளோ விபரீதம்? ஏன் இதனால நரகத்துக்கு போற அளவுக்கு பாவம் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? முதல்ல பெருமை அப்படின்றது 3 விதமான விதத்தில் வரும். சரியா? 3 வார்த்தைகளால இந்த பெருமையை வந்து சொல்லலாம். 1 உஜூப். ஓகேவா? அலிஃப், ஜீம், வாவ், பா. உஜூப். அடுத்து கிப்ரு. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அல்லாஹு அக்பர் சொல்லுவோம்ல, அக்பர்க்குள்ளதான் இந்த கிப்ரு. கிப்ருனா பெரிய ஆளுன்ற எண்ணம். சரியா? கிப்ரு அப்படின்றது பெருமைக்கு வரும். சரியா? அடுத்து தக்கபூர். இந்த 3 ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் உஜூப் அப்படின்னா என்னன்னா, மனசு அளவுல நான் பெரிய ஆளுன்ற எண்ணம். சரியா? எப்படின்னா கொஞ்சம் டீப்பா யோசிங்க. நம்மளுக்குள்ள அது இருக்கும். சரி, நான் எவ்வளவு அழகா பேசுறேன். நாமளே நம்மள பெரிய ஆளா நினைச்சுக்கிறது. இப்போ நான் நல்லா பேசுறேன், இல்ல நான் அழகா இருக்கேன், இல்ல நான் நல்லா படிக்கிறேன், நான் அறிவா இருக்கேன் அப்படின்னா, இந்த அறிவு யாருக்கிட்ட இருந்து எனக்கு வந்துச்சு? அல்லாஹ் தானே எனக்கு தந்திருக்கான். நான் என்ன பண்றது அப்படின்னா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு, நான் எவ்வளவு நல்லா படிக்கிறேன் பாரு, நான் எவ்வளவு நல்லா பேசுறேன் பாரு, என்ன எவ்வளவு பேருக்கு பிடிக்குது பாருன்னு என்ன தூக்கி பெரிய இடத்துல வச்சுக்கிறது. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? இந்த எண்ணம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும், ஏதாவது ஒரு ஃபார்ம்ல. சரி, நம்ம வாப்பா பாரு எவ்வளவு பணக்காரங்களா இருக்காங்க, நம்ம குடும்பம் இந்த ஊர்லயே எவ்வளவு பெரிய குடும்பம், நம்ம பாரு எவ்வளவு அழகா இருக்கும், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு அழகான பிள்ளைங்களை கொடுத்திருக்கான், நம்ம கணவன் தான் எல்லாத்துலயும் கிரேட்டு, நான் பெரிய ஆளு. இந்த மாதிரி எண்ணங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிறது. இதுக்கு பேரு உஜூப். இது வந்து லீஸ்ட் பார்ட், ரொம்ப ஒரு கம்மியான பார்ட். மனசளவுல நான் பெரிய ஆளுன்ற எண்ணம். அடுத்து சொன்ன தெரியுமா இந்த கிப்ரு தகபூர்லாம், இவங்க என்னன்னா இந்த மனசுல உள்ள பெருமைய செயலா காட்டுறதுதான் கிப்ரு. ஓகேவா? நான் பெரிய ஆளுன்ற மனசுல இருந்த எண்ணத்தை ஷைத்தான் எப்படி காட்டினா வெளிய? எப்படி அவனுக்கு கிப்ரா வெளிய வந்துச்சு? நான் சஜிதா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தை பெருமை உள்ளுக்குள்ள நான் பெரிய ஆளு, என்ன இறைவன் ஒரு ரேங்க் கொடுத்து ஒரு வசதியான இடத்துல வச்சிருக்கான்ற பெருமை எங்க கொண்டுட்டு வந்து விட்டுருச்சுன்னா, அவனுக்கு அது எப்படி கிப்ரா வெளிப்பட்டுச்சுன்னா, அல்லாஹ்வோட கட்டளைக்கே மாறு செஞ்சுட்டான். அப்போ உள்ளுக்குள் நான் பெரிய ஆளு, நம்மள நாமளே பெருசா நினைச்சுக்கிற எண்ணம் வந்து வெளிப்படையாக செயலில் மாறுறதுதான் கிப்ரு. ஓகேவா? இத சொல்றான் அல்லாஹ், நான் இப்படி பெருமையாளர்களை நான் நேசிக்கவே மாட்டேன்னு சொல்றான். பெருமை அவனுக்கு மட்டுமே உரியது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பெருமை அடிப்பவர்களை நான் நேசிக்க மாட்டேன், சொர்க்கத்துக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏனா இருக்கும்? ஏன் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான் இவங்களெல்லாம்? மற்ற மனிதர்களை ரொம்ப கீழ்த்தரமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்க பெரிய பெரிய லெவலுக்குலாம் போக வேணாமா? பேங்க்ல கியூல நிக்கிறோம்னு வைங்களேன், அங்கே இருந்து ஒருத்தவங்க வந்து எல்லாரும் தள்ளி விட்டு முதல்ல போய் நிப்பாங்க. அவங்க மனசுல இருக்கிறது என்ன? பெருமை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் கூடவா அவ்வளவு பெரிய மிஸ்டேக்கா இருக்கும். அவங்க மனசுல பெருமை, நான் ஏன் கியூல நிக்கணும், நான் ஏன் எல்லாரோடையும் சேர்ந்து நிக்கணும், எனக்குன்னு தனி எங்க அப்பா யாரு, நாங்கெல்லாம் எந்த கட்சியை சேர்ந்தவங்க, நாங்கெல்லாம் ஏன் கியூல நிக்கணும், நாங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய் நிப்போம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சபையிலையும் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எழுந்திருச்சு நிக்காதீங்க, எனக்காக நீங்க எழுந்திருச்சு நிக்க தேவையில்ல. அது பணிவோட உச்சம், பணிவோட பெரிய பெருமையோட ஆப்போசிட் தானே பணிவு. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்காங்க. ஏன்னா பெருமை எப்படி நம்ம உள்ளத்துக்குள்ள நுழையுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஷைத்தான் ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் 2 நாள் தஹஜ்ஜுத் தொழுதோன்னு வச்சுக்கோங்களேன், ஷைத்தான் ஏற்படுத்தி விட்டுருவான். என்னென்ன காரியங்கள்ல பெருமை வரும்னு பாருங்க. அழகு, அறிவு, புகழ், செல்வம். என்ன எல்லாருக்குமே தெரியும், நான் ஊர்ல பெரிய ஆளு. அதே மாதிரி குடும்ப பெருமை. இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய பெருமை எதுல வரும்னா,
நான் நல்ல அமல்கள் செய்யும் போது ஷைத்தான் நம்ம உள்ளத்துக்குள்ள பெருமை ஏற்படுத்துவோம். நான் 10 குரான் முடிச்சிட்டேன், நான் ஹஜ்ஜு செஞ்சுட்டேன், நான் உம்ரா 3 தடவை உம்ரா செஞ்சுட்டு வந்துட்டேன், நான் வருஷமெல்லாம் நோன்பு நோட்பேன், எல்லா சுன்னத்தான நோன்புகளும் நோட்பேன். இந்த எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே நான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சவன்றது கூட பெருமையாயிரும். நீ எல்லாம் உன்னெல்லாம் அல்லாஹ்க்கு பிடிக்கவே பிடிக்காது, எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருக்க, என்னெல்லாம் அல்லாஹ்க்கு அவ்வளவு பிடிக்கும்னு உள்ளத்துக்குள்ள நம்மள நாமளே பெருசா நினைச்சுக்கிறது எப்படியெல்லாம் செயலாக வெளிப்படுன்றது சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்து தான் பெரிய ஆளு, அடுத்தவங்களை இப்ப நான் பெரிய ஆளுன்னு நினைக்கும் போது ஆப்போசிட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்தவங்க அத்தனை பேரையும் மட்டம் தட்டுறது, கீழா பாக்க. நிறைய நேரத்துல நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அடுத்தவங்களை கீழா பாத்துருவோம். கீழா பாக்குறதோட வெளிப்பாடுதான் நிறைய பிரச்சனைகள். என்னன்னு சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. தகப்புர் கிப்ரு ரெண்டுமே ஒரே மீனிங் தான். மனசுக்குள்ள உள்ள பெருமையை செயல் வடிவத்துல கொண்டுட்டு வர்றது. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பெருமை அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது நீங்களே சொல்லுங்க, பெருமைனா என்னவா இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்கன்னா, பெருமையை பத்தி ரொம்ப விதமா பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது சஹாபாக்களுக்கு பயம் வந்துரும். அப்போ கேட்பாங்க, யார சொல்லலாம், நான் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறேனே இதுக்கு பேரு பெருமையான்னு கேக்குறாங்க. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேனே இதுக்கு பேரு பெருமையா அப்படிங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அழகானவன், அழகத்தான் விரும்புறான். ஆனா எது பெருமை அப்படின்னா, பிறரை நோட் பண்ணிக்கோங்க, பிறரை தாழ்வாக நினைப்பதும். அவளுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, அவள்லாம் பெரிய ஆளா, அவ சொல்லி நான் கேட்கணுமா? பிறரை தாழ்வாக நினைப்பதும், உண்மையை மறைப்பதும், உண்மையை மறுப்பதும். இது உண்மைன்னு தெரிஞ்சும் அதை ஏற்க மறுக்கிறது பெருமை. எந்த ரெண்டு விஷயம் சொல்றாங்க? ஒண்ணு, மத்தவங்களை தாழ்வா நினைக்கிறது. 2, உண்மை சத்தியம் என்று தெரிந்தும் அந்த சத்தியத்தை தெரிந்தே மறுப்பது. இது 2 குவாலிட்டிஸ் இருக்கிறது பெருமை அப்படின்றாங்க. ஒரே நிமிஷம். இப்போ எப்படிலாம் பிறரை தாழ்வா நினைப்போம்? பிறரை தாழ்வா நினைக்கிறதால நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். ஜஸ்ட் எல்லார்கிட்டையும் இது இருக்கும். நீங்க பண்றதையே சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அடுத்தவங்களை தாழ்வா நினைக்கிறதுனால. நானே சொல்லிடவா? என்ன புரியலையா, இல்ல கிளாஸ் போரிங்கா போதா? ஏன் எல்லாரும் ஒரு சைலண்டா இருக்கீங்க? புரியுது தானே நான் பேசுறது? அல்ஹம்துலில்லாஹ் புரியுது சார். நல்லா லிஸ்டட் பாத்துக்கோங்க. ஒரு மாமியார், என் மருமக எனக்கு கீழே இருந்தே ஆகணும், நான் பெரிய ஆளு, இவ எப்படி என் முன்னாடி இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, நான் இதை செய்யலையேன்னு சொல்லும் போது என்ன வரும்? அது எப்படி நீ என்கிட்ட எதிர்த்து பேசுற, அது எப்படி நீ என்கிட்ட இப்படி பேச போச்சு? பெருமை. ஒரு கணவர் சொல்றாங்கல்ல, ஒரு பொம்பளை நீ இப்படி பேசுறியா, பெருமை. இது நாம பண்ணுவோம் பாரு, என்கிட்டயே நீ பிள்ளைங்க கிட்ட பண்ணுவோம், என்கிட்டயே நீ இப்படி பேசுறியா, நான் சொல்லி நீ கேட்காம நடக்கிறியா, பெருமை. பெருமையோட வெளிப்பாடுதான் நமக்கு நிறைய கோபம் வர்றது. புரியுதா? நிறைய நம்மள்ட்ட இருக்க கெட்ட குணங்களை யோசிச்சு பாருங்களேன், அதுக்கு அடியில என்னவா இருக்கும்னா பெருமைதான் இருக்கும். என்ன போய் எப்படி அவன் அப்படி சொல்ல போச்சு, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் இப்படிப்பட்டவ, என்னையே பார்த்து பேச, ஈகோ சொல்லுவோம்ல, நம்மளோட ஈகோவை யாராவது தட்டி விடும் போது நமக்கு கோபம் ஜாஸ்தியா வரும். அப்ப நம்ம உள்ளுக்குள்ள பெருமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் நிறைய கெட்ட குணங்கள் சொல்றேன், சரியா? நீங்க சொன்னீங்கல்ல புறம் பேசுறது, பொறாமைப்படுறது, அவதூறு பேசுறது, அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்றது, பிறரை குறை சொல்றது, இத்தனை கெட்ட குணம் இருக்கு, சரியா?
இத்தனை கெட்ட குணத்துக்கும் ரூட் என்ன? யோசிச்சு பாருங்க. புறம் எதனால பேசுறோம்? நம்ம தான் பேசுவோமே. யோசிச்சு பாருங்க. புறம் எதனால பேசுறோம்? ம்? இப்ப நம்மள பத்தி அடுத்தவங்கள பத்தி ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்துல வந்து சிறந்தவங்க அப்படின்னு நினைக்க போய் தான் நம்ம அடுத்தவங்கள பத்தி பேசுறோம். நம்ம பேசுறோம். என்னன்னா, நான் அதுல பெஸ்ட்ன்றத விட, அவ தாழ்ந்தவன்னு ஒண்ணு நெனப்போம். ஒண்ணு நான் உயர்ந்தவன் ஒரு எண்ணம். இன்னொன்னு அவ தாழ்ந்தவன்ற ஒரு எண்ணம். என்ட்ட இருக்கு, அவள்ட்ட இல்ல. நான்லாம் பாரு தொழுறேன், அவள பாரேன், எப்படி இருக்கா பாருவேன், அந்த தப்பு பண்றா. இந்த குறை சொல்றதுக்கு ரீசனும் பெருமைதான். இப்போ நம்ம வீட்ல நம்ம அம்மா யாரா வேணா இருக்கட்டுமே. இப்ப நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. லீஸ்ட் இது சமையலுக்கு குறை சொல்றது. என்ன சமையல் பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்ன மாரி யாரும் சமைக்க முடியாது. இந்த எண்ணத்துல தான் குறை சொல்றது. அல்லாஹ் வந்து சூரா ஹுமஸால சொல்றான், வயலுள்ளி குள்ளி ஹுமஸத்தில் லுமஸா. யார் அதிகமா குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, புறம் பேசுறாங்களோ, அவங்களுக்கு கேடுதான். மிகப்பெரிய பாவம் இந்த 2 பாவத்தையும் சொல்லிட்டு, அல்லாஹ் வந்து ஒரு நரக நெருப்பு ஹுத்தமா சொல்லிட்டு, அந்த நெருப்பு அவங்களுடைய இதயங்களை சென்றடையும் அப்படின்னு சொல்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. புறம் பேசுறதும், குறை சொல்றதும் வாயில தானே. இப்போ ஒரு புள்ள திருடிருச்சு அப்படின்னா கையிலே அடிப்போம். கெட்ட வார்த்தை பேசுனுச்சுன்னா வாயில அடிப்போம். அப்போ எந்த உறுப்புல இருந்து தப்பு பண்றாங்களோ நம்ம அதை தான் கண்டிப்போம். அப்போ அல்லாஹ் என்ன பண்றான், புறம் பேசுறவங்களுக்கும் குறை சொல்றவங்களுக்கும் உள்ள நரக நெருப்பும் அவங்கள் இதயத்தை சூழ்ந்து கொள்ளும், அவங்களோட இதயத்தை போய் அடையும்னு சொல்றான். அப்ப அல்லாஹ் வாயில சூடு போடாம ஏன் இதயத்துல சூடு போடுவேன்னு சொல்றான் அப்படின்னா, அந்த அந்த 2ம் பேசுறதுக்கான காரணம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்மளோட உள்ளத்துல ஆரம்பிக்குது. ஏன்னா பெருமை நம்ம உள்ளத்தோட நோய். உள்ளத்துல நம்ம பெருமையை சுமந்துட்டு இருக்கனாலதான் எந்த நேரமும் அடுத்தவங்கள குறை சொல்றோம். ஏன் அதுக்கு பேஸ்ல இருக்க எண்ணம் என்னன்னா, நான் பெரிய ஆளு, என்கிட்ட இதெல்லாம் இருக்கு, எனக்கு இப்படி சூப்பரா சமைக்க வரும், இல்ல நான் இப்படிப்பட்ட ஆளு, உனக்கு அது வரல. நான் 5 வேளையும் தொழுகிறேன், நீ அதை செய்யல. நான் நிறைய நோன்பு வைக்கிறேன், நீ அதை செய்யல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை குறை சொல்லுவேன். இப்படின்ற பேஸ்ல இருக்க இந்த எண்ணம். குறை சொல்றது அந்த மாதிரிதான். புறம் பேசுறதுக்கு பின்னாடியும் பெருமை தான் இருக்கும். நான் இப்படிப்பட்ட ஆளு, அவ இப்படி இல்ல, அவ இந்த மாதிரி, அவ என்ன மாதிரிலாம் பண்ணுவா தெரியுமா, எவ்வளவு தப்பு பண்ணுவா தெரியுமா. இதுக்கு பேஸ்ல இருக்கிறது நான் பியூர், நான் நல்லவ, நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்ற எண்ணத்துலதான் என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுவோம். அதே மாதிரிதான் கேலி கிண்டல் செய்யறது. இதுக்கு பேஸ்ல இருக்கிறது என்ன? கேலி கிண்டல் செய்யறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நம்ம கிட்ட அவங்க கிட்ட அந்த குறை இருக்கும், நம்ம கிட்ட அந்த குறை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைய மென்ஷன் பண்ணி சொல்லக்கூடியது. குறைய மென்ஷன் பண்ணி நீ என்ன இவ்வளவு கற்பா இருக்க, கிண்டல் பண்ணுவோம்ல, அடுத்தால ரொம்ப மட்டம் தட்டி கிண்டலா பேசுவோம்ல. அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கு பேஸுமே என் உள்ளத்துல இருக்க பெருமைதான். நான் அழகா இருக்கேன், அதனால உன்ன நான் அப்படி பேசுவேன். நீ கற்பா இருக்கன்னு நான் சொல்லுவேன், நீ குண்டா இருக்குன்னு சொல்லுவேன், உன் கண்ணு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன், உன் மூக்கு சப்பையா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணுவேன், உன்ன நான் கிண்டல் பண்ணுவேன். இது இவங்க எல்லாத்துக்கும் பேஸ் யாருன்னா பெருமையா தான் இருப்பாங்க. அடுத்தவங்கள முகம் திருப்பிட்டு போறது, ஒருத்தவங்க பேசும்போது முகம் சுளிக்கிறது, இப்படி கண்ண காட்டி பேசுறது நிறைய இருக்குமா. பெருமையோட வெளிப்பாடு சுபஹானல்லாஹ் நிறைய விஷயம் இந்த பெருமைனாலதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் கடுகளவு பெருமை இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னா இவ்வளவுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? யோசிச்சு பாருங்க. பெருமை இருந்துச்சுன்னா இந்த பிஹேவியர் எல்லாமே நம்மளுக்குள்ள இருக்கும். இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளால எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? நான் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அல்லாஹ் கூட நம்ம போட்டி போடுறதுனாலதான் அல்லாஹ் அவ்வளவு வெறுக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா
நாட்கள் போக போக என்ன புரியுது அப்படின்னா, பெருமை இருந்துச்சுன்னா ஒரு நல்ல செயலும் நம்மள்ட்ட இருக்காது. அந்த பெருமை எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்மள ரொம்ப கெட்டவளா தான் வச்சிருக்கும். பெருமை ஒரு மனுஷிய பிடாரி மாதிரி மாற்றக்கூடிய சக்தி இருக்கு பெருமைக்கு. நான் கண்கூடா பார்த்திருக்கேன். பெருமை என்னெல்லாம் பண்ணும், ஒரு மனுஷனை எவ்ளோ கொடூரமா மாத்தும் அப்படின்றத. அப்ப அப்படி கொடூரமா இருக்கவங்களால எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? நீங்க வரலாற்றுல அல்லாஹ் நெறைய பேர சொல்லியிருப்பான். ஃபிரௌன், நம்ரூத், காரூன் இவங்கெல்லாம் பெருமையால அழிஞ்சவங்க. ஃபிரௌன்லாம் பெருமையோட உச்சம். என்ன பெருமடிச்சான்? நான் தான் கடவுள்னு பெருமடிச்சான். அல்லாஹ்வோட பதவிக்கே போட்டி போட்டு பெருமடிச்சான். காரூன் கிட்ட என்கிட்ட நெறைய செல்வம் இருக்குன்னு பெருமடிச்சான். நம்ரூத்தும் என்ன பண்ணான்? நான் தான் கடவுள். நான் பாரு உயிர குடுக்குறேன், உயிரை எடுக்கிறேன். இவங்களோட முடிவுலாம் அல்லாஹ் ரொம்ப மோசமா ஆக்கி வச்சிருக்கான். பெருமையாளர்களோட முடிவு எப்போதுமே நல்லதாக அமையாது. சரியா? இப்போ நம்ம கிட்ட பெருமை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு சில சிம்டம்ஸ் மட்டும் குடுக்குறேன். இந்த சிம்டம்ஸ உங்க கூட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கா அப்படின்றத மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது அடுத்தவங்களுக்கு கிடைச்சா அது எனக்கு பிடிக்காது. யோசிச்சு பார்த்துக்கோங்க. என்கிட்ட ஒரு விஷயம் அது இருக்கு. என்ன மாதிரியே இப்ப வந்து ஒரு கிளாஸ் ரூம்லயே ஒரு பொண்ணதான் எல்லாரும் அழகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ தான் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியே அழகோடையும் அறிவோடையும் இன்னொரு பொண்ணு சேர்ந்தா அவளுக்கு பிடிக்காது. பொறாமை வந்துரும். பாருங்களேன், பொறாமையோட பேஸ்மெண்ட்டுமே பெருமைதான். பொறாமைக்கே அடித்தளம் பெருமைதான். ஷைத்தான் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேல பொறாமைப்பட்டான். காரணம் பேஸ். என்ன பொறாமைப்பட்டான்? நான் தானே அல்லாஹ்க்கு பிடிச்சவனா, அல்லாஹ் என்ன மட்டும் தானே ரேங்க்ல வசதியா வச்சிருந்தான். அது எப்படி ஆதமும் அந்த இடத்துக்கு வர போனுச்சு? அல்லாஹ் ஷைத்தானோட பதவியை ஏதாவது பண்ணுனானா? பதில் சொல்லுங்க. அல்லாஹ் ஷைத்தானோட பதவியை குறைச்சானா? இல்ல. கதைய இல்ல, அவகாசம் தான் கொடுத்தான். இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலத்தை படைச்சான்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலத்துக்கு கண்ணியம் கொடுத்தனால ஷைத்தானோட கண்ணியம் ஏதாவது அல்லாஹ் குறைச்சானா? இல்ல, குடுக்கல. எதுவுமே குறையல. ஆதம் அலைஹிஸ்ஸலத்துக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுத்தானே ஒழிய ஷைத்தான் எதுவும் குறையல. ஆனா ஷைத்தானோட எண்ணம் என்ன? இந்த இடத்துல நான் மட்டும்தான் இருக்கணும். அது எப்படி ஆதம கொண்டுட்டு வர போச்சு? புரியுதா? அப்போ பெருமையாளர்களோட எண்ணம் என்னவா இருக்கும்னா, எனக்கு கிடைச்சது யாருக்கும் கிடைக்க கூடாது. இந்த குணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம உள்ளத்துல பெருமை அப்படின்ற நோய் இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப வீட்டுல மருமகளுக்குள்ள வரும் மாமியாருக்கு என்னத்தான் பிடிக்கணும், நான் இருந்த இடத்துல அவ ஏன் வந்தா, அவ வரக்கூடாது, நான் தான் அந்த பிளேஸ்ல இருக்கணும். இந்த மாதிரி பொதுவாவே எதுவா இருக்கட்டும், அழகா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும். இப்போ நீ நல்லா படிச்சா நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போற. ஏன் அடுத்தவன் நல்லா படிக்கிறத நினைச்சு உனக்கு ஏன் எரியுது? நமக்கு ஏன் பொறாம வருது? அவ ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க கூடாதுன்னு ஏன் உனக்கு தோணுதுன்னா, நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்ன்ற எண்ணம். இப்ப சில பேருக்கு நானும் ஃபர்ஸ்ட் ரேங்க் அவளும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றத கூட ஏத்துக்க முடியாது. ஏன்னா அந்த இடம் எனக்கு மட்டும்தான், அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும்ன்ற எண்ணம்னாலதான் அடுத்தவங்க வர்றதா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ எல்லாத்தோட பேஸ்ல யார் இருப்பான்னா அந்த பெருமைன்ற இதான் இருக்கும். சரியா? ரெண்டாவது சிம்டம். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், என்கிட்ட இருக்கிறது அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது வந்து நமக்கு பிடிக்காது. சரியா? என்ன மாதிரியே எப்படி சொல்றது, சில பேருக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பான். என்ன நினைக்கிறதுன்னா, எனக்கு இருக்கு சரியா, அவங்களுக்கும் அது இருக்குது. உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லைன்னா நமக்கு கோபம் வரும். நல்லா மைனூட்டா கவனிச்சு பாருங்க, உங்க 12 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். சரியா? நமக்கே தெரியாது இதுக்கு பேரு பெருமைன்னு நம்ம அவதிப்பட்டுட்டு இருப்போம். எனக்கு மட்டும்தான் இருக்கணும், ஏன் அது அவங்களுக்கு கிடைக்குது? உடனே நம்ம மனசு மாறும். மனசு ஒரு மாதிரி ஆகும், மூஞ்சி ஒரு மாதிரி இதாயிடும். இப்ப வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அவங்க அக்கா தங்கச்சிக்கும் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஏன் அக்கா தங்கச்சிக்கு கொடுக்கும்போது முகம் சுளிக்கிறோம்? ஏன் டல் ஆயிடுறோம்?
ஏன் நமக்கு கோவம் வருதுன்னா அது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்ற எண்ணம். சோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களால கோபத்தை அடக்க முடியாது. they cannot avoid anger. நல்லா பாருங்க, கோபத்தையும் பெருமைக்கு கீழே தான் கொண்டுட்டு வராங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, கோபத்தை அடக்க முடியாது. இப்ப வந்து என் உள்ளத்துல பெருமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப யாராச்சும் வந்து நீலாம் என்ன கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்து பெருமை என் உள்ளத்துல இல்ல அப்படின்னா என்னோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். இப்ப வந்து என்ன கிளாஸ் எடுக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஓ அப்படியா, நான் சரியா எடுக்கலையா, என்ன தப்பு பண்றேன் சொல்லுங்க, நான் மாத்திக்க, இப்படி இருக்கும். இப்ப இதே என் உள்ளத்துக்குள்ள பெருமை ஊறி போய் அந்த முத்தி போன ஸ்டேஜ், கேன்சர் ஸ்டேஜ்ல பெருமை எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வந்து அசால்ட்டா இதான் எடுத்த, இதெல்லாம் தெரிஞ்சதுதான் இப்படின்னா கூட என் மூஞ்சி செத்து போயிடும். அவங்க மேல கோபம் ஜாஸ்தியா வரும். நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள குறை சொல்ல ஆரம்பிப்பேன். நீ ரொம்ப ஒழுங்கா, நானாச்சு இதாச்சு பண்றேன், நீ அது கூட பண்ணல, உன்னோட திறமை என்னன்னு சொல்லு பார்ப்போம், உனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்கள குறை சொல்ல ஆரம்பிப்பேன். இப்ப என்ன பண்ண, உடனே ஆட்டோமேட்டிக்கா எங்க வீட்டுல உள்ள 4 பேருக்கு போன் போட்டு என்ன பண்ணுவேன், அவளை பத்தி புறம் பேசுவேன். என்னை பத்தி இப்படி சொல்லிட்டா, அவ எப்படிப்பட்டவ தெரியுமா, அவளோட ரகசியத்தெல்லாம் நான் லீக் அவுட் பண்ணுவேன். நாளை பின்ன ஒரு கேங்கு கிடைக்கும் போது நான் அவளை சேர்த்து கிண்டல் பண்ணுவேன். என்ன அன்னைக்கு அப்படி சொன்னல, நீ பாரு நீ என்ன ஒழுங்கா, எவ்வளவு நடக்குது பாத்தீங்களா. சோ உள்ளுக்க இருக்கிற இந்த பெருமை இப்படி இருந்துச்சுன்னா என்னோட பிஹேவியர் இப்படி நடக்கும். சரியா. அப்போ என்னால கோபத்தை உங்களால அடக்கவே முடியல, ஒரு ஆளை ரொம்ப டாக்ஸிக்கா நீங்க கோபப்படுறீங்க, கோபத்தை அடக்கவே முடியல அப்படின்னா உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. என் உள்ளத்துல ஏதோ ஒண்ணுல நான் பெரிய ஆளுன்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கு. பிள்ளைங்களை போட்டு தொடர்ச்சியா அடிக்கிறவங்க, பிள்ளைங்களை திட்டிக்கிட்டே இருக்கவங்க, ஹஸ்பண்ட் கிட்ட எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டே இருக்கவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்களை எப்ப பார்த்தாலும் கோபத்தை அடக்கவே முடியாம கத்துறவங்க, இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள யோசிச்சு பாருங்க, பெருமை நமக்குள்ள இருக்கா? ஓ பெருமையோட வெளிப்பாடாதான் நம்மளால கோபத்தை அடக்க முடியலையா அப்படின்றத யோசிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து, அவங்களால பிறர் மேல பொறாமப்படாம இருக்கவே முடியாது. அவங்களால பொறாமைன்ற விஷயத்த அவாய்ட் பண்ணவே முடியாது. பொறாமை எண்ணம் ஜாஸ்தியா ஆயிடும். உங்களுக்கு பொறாமை வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொறாமைய சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். பொறாமப்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன்னா, தனக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு விஷயம் இருந்தா அது எனக்கு மட்டும்தான், அது எனக்கு மட்டும்தான் இருக்கணும், எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்களால கோபத்தை அடக்க முடியாது. மூணாவது விஷயம், அவங்களால பொறாமைய கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. பொறாமைய முகத்திலேயோ இல்ல வார்த்தைகளாலேயோ அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யறது மூலியமாவோ காட்டிடுவாங்க. சோ பெருமையாளர்களுக்கு பொறாமை குணம் ஜாஸ்தியாக இருக்கும். அடுத்து 4வது விஷயம், இப்ப இதுலலாம் நம்மலாம் வந்துருவோம். 4வது விஷயம், அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணனா நம்மளால ஏத்துக்க முடியாது. யாராவது வந்து நீ இப்படி பண்ணாத, நீ இப்படி செய்யாத அப்படிங்கும்போது உங்களோட ரியாக்ஷனை மட்டும் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். சில பேர் காதுலே வாங்காத மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. சில பேரு இப்படி கேட்டுட்டு முடிச்சிருவாங்க, அந்த விஷயத்த யோசிக்கவே மாட்டாங்க. அப்போ பெருமையாளர்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, அடுத்தவங்க பண்ற அட்வைஸ வந்து ஏற்று நடக்கவோ கேட்க கூட அவங்களால முடியாது. ஓகேவா. அதே மாதிரி அடுத்தவங்க அட்வைஸ் நமக்கு பண்ணும்போது நாம உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு நல்லது சொல்றாங்களேன்னு கேட்க மாட்டோம், அவங்களோட குறைய தேட ஆரம்பிப்போம். நமக்கு இது சொல்றாளே, இவ இத செய்வாளா, இவ இப்படித்தான் நடக்கிறாளா, இவ ரொம்ப ஒழுங்கா, இவ என்ன நம்ம கிட்ட வந்து சொல்றா. இப்போ நல்ல விஷயம் எல்லாம் நமக்கு கொண்டுட்டு வந்து சேர்க்கிறான்னு பார்க்காம இவ யாரு என்ன சொல்றதுக்கு. இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஒரே நிமிஷம், இப்ப நான் சொல்றேன், இந்த மாதிரி சாஜிதா, நீங்க வந்து உங்ககிட்ட பெருமை இருக்குமா, நீங்க மாத்திக்கோங்க, பெருமைனாலதான் நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு சொன்னா
கண்டிப்பா கேட்பீங்க. ஏன்னா உங்க பார்வையில் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நான் தகுதியான ஆள். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். சரியா? அப்போ உங்களோட பார்வையில நீங்க என்ன பெருசா பாக்குறீங்க? அதனால நான் சொன்னா உங்களால ஏத்துக்க முடியும். இதே உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா ஏத்துக்க முடியுமா? வந்து சொல்றாங்க, "நீ கொஞ்சம் பெருமையா இருக்க மாரி தெரியுது. அல்லாஹ்க்கு பிடிக்காது. கொஞ்சம் மாத்திக்கோ." அ அம்மா இங்க பாருங்க, நான் யாரு யாரு எப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேர் கண்ல பட்டுச்சு சொன்னேன். சரியா? அப்போ அ வந்து சொல்றாங்க, "இந்த மாரி உனக்கு நீ கொஞ்சம் பெருமையா இருக்க மாரி தெரியுது. மாத்திக்க." அப்படின்னு சொன்னா நம்மளால மாத்திக்க முடியாது. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மேல கோவம் வரும். இவ யாரு என்ன பெருமை எவ்ளோ பெரிய வார்த்தை என்ன பார்த்து சொல்ட்டா. ஒரே வார்த்தை தான் நான் சொல்றதுக்கும், அவங்க சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் வருது. ஏன்னா நீங்க என்ன பெருசா பார்க்குறீங்க, அவங்கள மட்டமா பார்க்குறீங்க. இப்ப வந்துருச்சா பிறரை தாழ்வாக பார்ப்பது. இப்போ ஒரு டீச்சர் ஸ்டூடண்ட் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடண்ட்டால வந்து ஒரு டீச்சர கரெக்ட் பண்ண முடியுதா இந்த காலத்துல? கரெக்ட் பண்ண முடிஞ்சிருமா? ஒரு நார்மல் பப்ளிக் ஸ்கூல்ல உட்டுருங்க. ஒரு இஸ்லாமிக் சூழல்ல ஒரு ஒரு ஆலிமா வந்து ஒரு ஸ்டூடண்ட் வந்து, "நீங்க சொன்னது இது தப்பு. இல்ல நீங்க இப்படி பண்றீங்க. இத மாத்திக்கோங்கன்னு" சொல்லிற முடியுமா? ஏன்னா, இவ யாரு என்ன சொல்றது? பெருமை. அப்போ அட்வைஸ் பண்ணும்போதும் தரம் பார்த்து தான் அட்வைஸ் பண்ணணும்னு நெனைக்கிறது. ஒரு சின்ன புள்ள அட்வைஸ் பண்ணா கூட ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சின்ன புள்ள உங்களோட தவற சுட்டிக்காட்டும்போது கூட, "ஓ! நம்மகிட்ட தவறு இருக்கத்தான் செய்யும். நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம ஒண்ணும் முழு குறை இல்லாம படைக்கப்பட்ட ஜீவன் கிடையாது. நம்மகிட்ட தப்பு இருக்கு. ஓகே. அவங்க சொல்றாங்க. நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம்." அப்படின்ற மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மள பெருமையிலிருந்து பாதுகாத்துருக்கான்னு அர்த்தம். அத தாண்டி எனக்கு சொல்றவங்க மேலயே கோபம் வருது அப்படின்னா, நம்ம உள்ளம் பெருமையால ஆட்கொண்டிருக்குன்னு அர்த்தம். அதே மாரி ஆ பேசும்போது அதிகமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள பத்தின நல்லதையே சொல்லி சொல்லி பேசுறது. இப்போ நெறைய காமெடி பண்ணுவோம் நம்ம. ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து நம்மகிட்ட காட்டுறாங்கன்னு வச்சுக்கோயேன். "இங்க பாருடி சென்னை சில்க்ஸ்ல இந்த புடவ எடுத்தேன்னு" காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல மனுஷன், ஒரு நல்ல பண்புனா என்ன அப்டின்னா, "மாஷா அல்லாஹ் நீ சூப்பரா நல்லா இருக்கு புடவ." ஏன்னா அத எதிர்பார்த்து தானே நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. நம்ம நோட்டீஸ் விடுறதுக்கு வந்து அவங்க காட்டல. அப்போ அத நான் என்னோட செலக்ஷன் 4 பேரு நல்லா இருக்கணும்னு சொல்றதுக்காக தான் வந்து காட்டுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்னா, மொத்த கடையிலயும் இந்த ஒரு சாரி தான் உனக்கு நல்லதா தெரிஞ்சுச்சாடி. நான்லாம் அன்னைக்கு சரவணா ஸ்டோர்ஸ் போனேன் பாரு. எப்படி எடுத்துட்டு வந்திருக்க பாரு. நம்ம 4 ட்ரெஸ் அள்ளி போடுறது. புரியுதா என்ன சொல்றேன்னு? பேசும்போது, இல்ல ஒரு இடத்துல இருக்கும்போது, அந்த இடத்துல எல்லாரையும் கீழாக்கிட்டு, நான் மேலன்னு சொல்லி காட்டிக்கிறது. என்ன நீ பேசுற? உனக்கு என்ன ஹதீஸ் எல்லாம் தெரியுது? நான் சொல்றேன் பாரு. நான் பேசுறேன் பாரு. எப்படி பேசுறேன் பாரு. இல்ல என்னோட செலக்ஷன பாரு. அப்போ பேசும்போதும், நடவடிக்கையிலயும் நம்மள ஒசத்தியா காட்டிக்கிறது எல்லா இடத்துலயும். பேசும்போது அதிகமா நம்மள பத்தின பெருமையே பேசுறது. நான்லாம் அப்படி அந்த காலத்துல அப்படி இருந்தேன், அப்படி படிச்சேன், அப்படி மார்க் எடுத்தேன். மேக்ஸிமம் அவங்க எதையோ ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம நுழைக்கிறது. நான்லாம் பெஸ்ட். ஒருத்தி சொல்லிட்டு இருப்பா. தெரியாம என் ஹஸ்பண்ட் கிட்ட கோவப்பட்டுட்டேன்டி. தெரியாம பண்ணிட்டேன். எப்படி சரி உடனே என்ன தெரியுமா பண்றது? இதான் சாக்குன்னு கூறுறது. நீலாம் அப்படி கோவப்படுவியா? நான்லாம் கோவமே பட மாட்டேன். எப்படி எப்படிலாம் நடந்துப்ப தெரியுமான்னு, அவ மனச இன்னும் அவளுக்கு ஹர்ட் ஆகும். இன்னும் கில்ட் ஆக்குற மாரி பேசி விடுறது. அப்போ எப்படா வாய்ப்பு கிடைக்கும்? எப்படா நம்மள பத்தி பெருசா பேசி அந்த இடத்துல நம்மள ரெஜிஸ்டர் பண்ணலான்னு எப்ப பார்த்தாலுமே, அதே சிந்தனையிலேயே, அதே செயல்பாட்டோட நடக்கிறது. அதே மாரி மனுஷங்க கிட்ட தவறான முறையில நடக்கிறது. சரியா? அல்லாஹ் 4வது அத்தியாயம் சூரத்துன் நிசால 36வது வசனம். சரியா? 4வது அத்தியாயம் 36வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, மனிதர்களே நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு இணை வைக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் பெற்றவர்கள்ட்ட இஹ்சானோட நடந்துக்கங்க. இஹ்சான்னா ரொம்ப அழகான முறையில நடந்துக்கோங்க. அப்படின்னு ஆரம்பிப்பான் அந்த வசனம். நீங்க எடுத்து பாருங்க. அல்லாலேருந்து ஆரம்பிச்சு பெற்றவர்கள்னு ஸ்டார்ட் பண்ணி அப்படி சொல்லுவான்.
உங்க உறவினர்கள் கிட்ட நீங்க அழகா நடந்துக்கோங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நீங்க அழகா நடந்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க இஹ்சான்னா ரொம்ப அழகான பிஹேவியரோட நம்ம நடந்துக்கிறது. இதுக்கும் சைக்காலஜிக்கும் தொடர்பு இருக்குது தானே. அழகான பிஹேவியரை உருவாக்குறது தானே நம்ம படிச்சிட்டு இருக்கோம். அப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அழகா நடந்துக்கோங்க. நல்லா அப்படி போய் எங்க வரையும் கொண்டு போவானா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ஒருத்தவங்க நம்மள கடந்து போறவங்க கிட்ட கூட நீங்க இஹ்சானோட நடந்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு, அந்த வசனம் எப்படி முடியும் அப்படின்னா, அல்லாஹ் பெருமை கொண்டு கர்வத்துடன் இருப்பவர்களை நேசிப்பதில்லை. அப்போ இஹ்சானோட நடக்கிறதுக்கும் கர்வத்தை நேசிக்காததுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இங்க அல்லாஹ் சொல்றான்? அப்போ உங்களால மனுஷங்க கிட்ட அழகிய முறையில நடந்துக்க முடியல, உங்ககிட்ட சில பேரை பாருங்களேன், இவகிட்ட வாயை கொடுத்தாலே ஹர்ட் ஆகி தான் நம்ம வரணும்னு சில பேர் இருப்பாங்க. மனுஷங்கள் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. இவகிட்ட பேசினாலே நம்ம மனசு ஹர்ட் தான் ஆகும். இவகிட்ட போனாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் தான் நமக்கு இருக்கும். இவ வீட்டுக்கு போனாலே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி தான் வெளியே வரணும். அப்போ இது இஹ்சான் கிடையாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இஹ்சானோட உங்களுக்கு நடந்துக்க முடியல அப்படின்னா ரூட்ல இருக்க பிரச்சனை என்னன்னா பெருமை. அப்போ உங்களால மனுஷங்க கிட்ட அழகான முறையில நடந்துக்க முடியல, உங்களால மனுஷங்க ஹர்ட் ஆகுறாங்க, உங்களால மனுஷங்க இழிவுபடுத்தப்படுறாங்க அப்படின்னா உங்க உள்ளத்துக்குள்ள பெருமை இருக்குன்னு அர்த்தம். இது அல்லாஹ்வோட ஸ்டேட்மெண்ட். உங்களால மனுஷங்களை பார்த்து சிரிக்க முடியல. சில பேர்லாம் பாருங்க, யாராவது வந்தா தள்ளி உட்காருங்க எப்படிம்பாங்க, நல்ல விதமா பேச மாட்டாங்க, யார பார்த்தாலும் சிரிக்க மாட்டாங்க, உருன்னு போவாங்க. முஸ்லிம்ஸ் கிட்ட இப்ப ஜாஸ்தியா இது இருக்கு. ஒரு சிரிச்சு சலாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம போய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஒரு சிரிச்சு சலாம் சொன்னா கூட ஒரு கம்ஃபர்டபுளா நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா நாங்க பெரிய ஆள், நாங்க ரொம்ப பிராண்டடு, நாங்க பாருங்க அப்படி பிராண்டடா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், மிடுக்கா இருக்கும், நீங்க எல்லாம் பக்கத்துல வர அப்படின்ற மாதிரியே பார்ப்பாங்க. அப்போ உங்களால மனுஷங்க கிட்ட நல்ல விதத்துல அழகான, அதுவும் அல்லாஹ் இஹ்சான்னு சொல்றான், எக்ஸலண்டா நடந்துக்கிறது. எந்த மனுஷங்க உங்ககிட்ட வந்தாலும் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணணும். எக்ஸலண்டா உங்களால ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பெருமை இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ 8 மணி ஆச்சு. இப்போ இந்த விஷயம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பெருமைனா என்னன்னு பார்த்திருக்கோம், பெருமையோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ இதை எப்படி நாம சரி பண்றது, எதெல்லாம் பெருமைக்கான சொல்யூஷன், இன்னும் பெருமைக்கான சிம்டம்ஸ் இருக்கு, டெஸ்ட் இருக்கு, இன்னும் ஒரு சில டெஸ்ட் இருக்கு. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பெருமை இருக்குன்னு சொல்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் இருக்கு. இது எல்லாமே இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். சரியா? இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு பேசின விஷயம் எல்லாம் உங்க கூட கனெக்ட் ஆகுதா? எங்கேயோ போய், ஏன்னா டெஃபினட்டா எல்லாருக்குள்ளயும் ஷைத்தான் வந்து அதை வந்து விதைச்சு வச்சிருப்பான். கனெக்ட் ஆகுது. சரியா? என்னோட சிஸ்டர், மாஷா அல்லாஹ், என்னோட சிஸ்டர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ், ஒரே நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப்